என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் 26 சட்டசபை தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலையொட்டி உச்சகட்ட பாதுகாப்பு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தின் மோதியதில் 14 பேர் படுகாயம். கர்நாடகாவில் அவசர அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. மூடா வழக்கில் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என அம்மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் ஆலோசனை. அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநில உரிமைக்காக மத்திய அரசுடன் போராடும் நிலை உள்ளதாக வேதனை. தமிழகத்திற்கான நிதியை கேட்டு பெற நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழக திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்த முடிவு. தேர்வுக்கு இன்னும் அதிக நாட்கள் இருக்கு என கூறும் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிக்காத நண்பர்களையும் திருத்தி தேர்வில் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அட்வைஸ். மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் 2 பேரும் மீண்டும் சென்னைக்கே திரும்பினர். தமிழரசி விருகம்பாக்கம் பள்ளிக்கும் செண்முகசுந்தரம் அடையாறு ஊரூர் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் நியமனம். சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து அமல்படுத்தப்படும் கட்டுப்பாடுகளால் பாமர மக்கள் அவதி. ஆட்டோ டாக்ஸியை தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்த தடை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் சரிந்தது. நீர்மட்டம் 99.79 அடியாக குறைந்த நிலையில் 15,700 கனஅடி நீர் வெளியேற்று. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 3000 கனஅடியிலிருந்து 5000 கனஅடியாக அதிகரித்தது. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே காவல் நிலையத்தை சேதப்படுத்திய திருநங்கைகள் மீது போலீசார் தடியடி. இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு தொந்தரவு அளிப்பதாக எழுந்த புகாரில் போலீசார் எச்சரித்ததால் முற்றுகை. இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிராம உதவியாளர்கள் பணி நியமனத்தில் ஆள் மாறாட்டம். ஆர்டிஐ ஆதாரத்துடன் புகார் அளித்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு. கோவை சூலூரில் பகலில் யாசகம் எடுப்பது போல நோட்டமிட்டு இரவில் கொள்ளை. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என தென் மாநிலங்களில் முகாமிட்டு திருடிய கொள்ளையன் கைது. வாணியம்பாடி அருகே குளிர்பான கடையில் மாமூல் கேட்டு தகராறு. கண்ணாடி கிளாஸை உடைத்து கடை உரிமையாளரை மிரட்டிய போதை ஆசாமி.
தஞ்சையில் ஆன்லைன் மூலம் கட்டர் மிஷின் வாங்கி பலத்த லாக்கரையும் பதம் பார்த்து திருடிய பலே திருடர்கள் கைது. சந்தேகத்தின் பேரில் கைதானவர்கள் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது அம்பலம். ராமநாதபுரத்தில் ஓடும் ரயிலிலிருந்து ஏற முயன்றபோது தவறி விழுந்த பயணி. துரிதமாக செயல்பட்டு பயணியை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார். ராமேஸ்வரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இடப்பற்றாக்குறை. காலணிகளோடு காலணியாக அமர்ந்திருந்த கர்ப்பிணிகள். ராசிபுரம் அருகே 60 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த 78 வயது மூதாட்டி. 7 மணி நேரமாக கிணற்றில் தவித்த மூதாட்டி பத்திரமாக மீட்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். ஏஐ தொழில்நுட்பத்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது. AR ரஹ்மான் கூறியது போல ஏஐயில் உண்மைத்தன்மை இருக்காது என்று இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பேட்டி. பாலியல் புகார் வழக்கில் சிக்கியுள்ள மலையாள நடிகர் சித்திக் தலைமறைவு. சித்திக்கின் நண்பர்கள் வீடுகளில் போலீசார் சோதனை. ரயில் விபத்துகளை தடுக்கும் கவாச் தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. கவாச் பொருத்தப்பட்ட ரயிலில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பயணம். येलो में क्या लिमिट होता है? 100 का लिमिट है. ரயில்கள் தடம் புரண்டதில் இந்திய ரயில்வே உலக சாதனை படைத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். பங்கு சந்தையில் 3 ஆண்டுகளில் சிறு முதலீட்டாளர்கள் 1.8 லட்சம் கோடி இழந்துள்ளனர். லாபம் பார்த்த பெரும் புள்ளிகளின் பெயர்களை வெளியிட செபிக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். திரும்ப பெறப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு மீண்டும் கொண்டுவர வேண்டும். பாஜக MP கங்கனா ரணவத் பேச்சால் மீண்டும் சர்ச்சை. மக்களவையை போன்று மாநில சட்டசபைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். நவீன வசதிகள் மூலம் அலுவல்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்க சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தல். டெல்லி முதலமைச்சர் அதிஷி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டம். மக்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்க ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என அதிஷி அழைப்பு. இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்பீந்தர் சிங்கிற்கு திடீர் உடல்நலக்குறைவு. நெஞ்சுவலி காரணமாக காசிம்லாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. இந்துக்கள் தாக்கப்படுகையில் அவர்களை அமைதியாக இருக்க சொல்வது பாரபட்சமானது. மத சார்பின்மை என்ற பெயரில் சனாதன தர்மத்திற்கு எதிராக உலரக்கூடாது என பிரகாஷ் ராஜுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பதிலடி. இடஒதுக்கீடு தொடர்பாக மராத்தா சமூக தலைவர் மனோஜ் பாட்டில் 9வது நாளாக தொடர் உண்ணாவிரதம். மனோஜ் பாட்டிலின் உடல்நிலை மோசமடைந்து உள்ளதாக மருத்துவர்கள் தகவல். இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அனுரகுமார திசநாயக் உத்தரவு. இலங்கை நாடாளுமன்ற புதிய தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு.
காசாவில் போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டுமென இந்தியா வலியுறுத்தல். பாலஸ்தீனத்திற்கான உதவிகள் தொடரும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி. லெபனானின் இஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் அமைப்புக்கும் இடையேயான போர் தீவிரம். போர் பதற்றம் காரணமாக தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்கள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உலகின் மிகப்பெரிய விற்பனையாளர் என ட்ரம்ப் விமர்சனம். ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வரும்போதெல்லாம் $60 பில்லியன் எடுத்து செல்வதாக தகவல். முழு அளவில் போர் நடக்க வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை என ஐநாவில் அமெரிக்க அதிபர் பைடன் பேச்சு. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை அந்நாட்டை கைவிட மாட்டோம் எனவும் உறுதி. மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இங்கிலாந்து பதிலடி. டிஎல்எஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. ஜீவா நடித்த பிளாக் படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை வெளியீடு. திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.